திரைப்பட இயக்குனர் நீலகண்டன் அவர்கள் எழுதிய ஒரு சரித்திர நாடகம். அதுதான் பகுதிகளாக பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின பகுதி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் இருக்கு. அதை நீங்க கேட்டுட்டு இந்த அடுத்த பகுதி கேட்கலாம். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? இன்பவல்லி பகுதி 2. காட்சி 6. அரண்மனையில் ஒரு தனி இடம். பாண்டிமாதேவி அமர்ந்துள்ளார். அப்போது பல குரல்கள் கேட்கின்றன. மன்னர் யாரோ ஒரு நாட்டியக்காரியின் மையலில் சிக்கிவிட்டார். இந்த நாட்டின் பட்டயங்களும் கல்வெட்டுக்களும் வைக்கப்பட்டிருக்கும் அவன களரியில் அவளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த நாட்டின் பட்டயங்களும் கல்வெட்டுக்களும் வைக்கப்பட்டிருக்கும் ஆவண களரியில் அவளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாமே. நீதிக்கும் நியாயத்திற்கும் கல்விக்கும் கலைக்கும் வாய்ந்த அமர பீடமாயிருந்த இந்த அரச பீடம் பாண்டிய வம்சத்தின் பரம்பரையில் தோன்றிய நெடுஞ்செழியனின் லீலா வினோத மண்டபமாகவே மாறிவிட்டது. அப்போது அங்கே அமைச்சர் வருகிறார். தேவி சொல்கிறார், அமைச்சரே, கேட்டீர்களா பெருங்குடி மக்கள் பேசுவதை? தேவி, களையென்று வந்து வலை வீசி விட்டால் அந்த கன்னி. கலைஞர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் இவளோ? ஆம் தேவி, இவள் நெடுங்காலம் இங்கே வாழ வந்தவள் போல நடந்து கொள்ளுகிறாள். மன்னரோ ஸ்திரவாசம் செய்விப்பரு போல ஆவணக்களரியில் குடியேற்றியிருக்கிறார் அவளை. அமைச்சரே, மதியை அளிக்கும் மதுவை உண்டு மையலில் மயங்கி கிடக்கும் அவனிடம் நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியுமா? தாய்மையை அறியும் சக்திதான் அவனுக்கு உண்டா இப்போது? தேவி, தாங்கள் ஒன்றும் வருந்த வேண்டாம். தாயின் அன்பில் கடுமை உண்டு, ஆனால் அது மென்மை கலந்தது. ஆனால் அவன் அதை அறியவில்லையே. தேவி, நெறி தவறி நடப்பவன் நீதி கூறுபவன் முன்னால் நாணப்படுவது இயற்கைதானே. உண்மையும் நேர்மையும் கசப்பைத்தான் கொடுக்கும் அம்மணி. அதனால்தான் மன்னர் தங்களை சந்திக்கவே விரும்பவில்லை. அமைச்சரே, நெடுஞ்செழியனை பற்றிய கவலை என் உடலை விழுங்கிக் கொண்டே வருகிறது. அவனுடைய நடத்தை இன்னும் சிறிது காலத்திற்கு இப்படியே இருக்குமானால் கவலையை அனுபவிக்கும் நிலையில் இருந்து நான் விடுதலை பெற வேண்டியதுதான். தேவி, எது பொய் எது உண்மை என்பதை அறிந்து கொள்ள அதிக காலம் தேவையில்லை. என்றோ ஒரு நாள் அம்மாயத்திரை கிழிந்துதான் ஆக வேண்டும். ஆமாம், மாயத்திரை கிழிந்துதான் ஆக வேண்டும் அமைச்சரே. திரை விழுகிறது. காட்சி 7. அரண்மனையை சார்ந்த ஒரு நந்தவனம். மாலை பொழுதில் பாண்டியனும் இன்பவல்லியும் மகிழ்வுடன் பேசிக் கொண்டிருக்கின்றனர். என்றோ ஒரு நாள் அம்மாயத்திரை கிழிந்துதான் ஆக வேண்டும். அப்பொழுது இந்த இன்பவல்லியை கைவிட்டு விடுவீர்கள் மன்னா? இன்பவல்லி, அதோ அமுத நிலவை பொழிந்து கொண்டு வானமண்டலத்திலே உல்லாச யாத்திரை போகும் சந்திரன் சாட்சியாக சொல்லுகிறேன். உள்ளத்திலே உதயமாகி இருக்கும் உன் நினைவு மாயை அல்ல. உடலில் உயிர் இருப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை என் உள்ளத்தில் நீ உருவம் இருப்பது. மெதுவாக ஒரு செடியின் பின் மறைந்து கொள்ளுகிறாள் இன்பவல்லி. இன்பவல்லி பாடுகிறாள். சரி, இனி நானும் பாட வேண்டியதுதான் போல இருக்கிறது. ஆமாம். சிரிப்பு. அவள் மறைந்த இடத்தில் இருந்து வெளியே வருகிறாள். ஏன் இன்பவல்லி சிரிக்கிறாய்? நான் விளையாட்டாக பதில் சொன்னதற்கு இப்படியா பாடுவேன் என்று பழிதீர்க்க விரும்புகிறீர்கள்? இருவரும் சேர்ந்து சிரிக்கின்றனர். திடீரென்று இன்பவல்லி சோகமாக முகத்தை வைத்துக் கொள்ளுகிறாள். பாண்டியன் கேட்கிறார், உன் முகம் வாடிவிட்டது, ஏன் சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய்? சுவாமி, தங்களுடன் சிரித்து பேசும் இந்த பாக்கியம் நிரந்தரமானதா என்று நினைத்தேன், வேறொன்றுமில்லை. மீண்டும் மீண்டும் இதை கேட்டு ஆண்களின் மனதை வாட்டுவதில் பெண்களுக்கு என்னதான் திருப்தியோ? இதோ பார் இன்பவல்லி, பாலாரும் பெண்ணையும் காவிரியும் அமுத பிரவாகமாக பெருக்கெடுத்தோடும் தமிழகத்திலே, நம்முடைய பரந்த சாம்ராஜ்யத்தின் சிங்காதனத்திலே மணிமுடி தரித்து நாம் வீற்றிருக்கும் நன்னாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். போதுமா? கலாதேவியின் அடிமை என்பதை தவிர வேறு யோகியதை இல்லாத எனக்கு அந்த பதவி? சுவாமி, கனவு காண்கிறேனா நான்? இல்லை இன்பவல்லி, இது கனவல்ல, நினைவு. சுவாமி, தென்றலுடன் கலப்பதை தவிர மகரந்த பொடிக்கு வேறு இன்பம் உண்டா? சுவாமி, தங்கள் கண்களில் காணப்படும் குறுகுறுப்பு, கன்னங்களின் கவர்ச்சி, அவற்றின் குளிப்பிலே உள்ள கனிவு, தேன் இதழ்களின் சிரிப்பிலே மிளிரும் களிப்பு, மதிமுகத்திலே தோன்றும் வனப்பு எல்லாம் நாட்டிய தேவனான நடராஜ பெருமானை தவிர வேறு யாருக்கேனும் இருக்குமா?
தங்களை காணும் போதெல்லாம் அந்த மூர்த்தியின் தோற்றம்தான் என் இருதய மலரிலே கூத்தாடுகிறது. நாட்டிய உருக்கொண்ட நீ நடராஜ பெருமானை அடைவது நியாயம்தான். திரை விழுகிறது. காட்சி 8. சேரனின் சபை. சேனாதிபதியும் மதிவாணரும் சேரன் மன்னருடன் இருக்கிறார்கள். சேரன் சொல்கிறான், சேனாதிபதி, அமைச்சர் மதிவாணரே, என் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறிக் கொண்டு வருகிறது. இன்பவள்ளியிடம் சிக்கிக் கொண்டான் பாண்டியன். நம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள இதுவே தக்க சமயம் மன்னா என்றான் சேனாதிபதி. விரைவில் படையை திரட்டுங்கள். என்ன படையா? ஏன்? பதறினார் மதிவாணர். போர் புரியத்தான். இது என்ன கேள்வி மதிவாணரே? உங்கள் கருத்து எனக்கு விளங்கவில்லையே. போர் புரிவதென்று நிச்சயித்து விட்டீர்களா மன்னா? ஆம். போருக்கு இப்பொழுது என்ன அவசியம்? பின்னால் வருந்தாமல் இருக்க இப்பொழுது சற்று சிந்திக்கலாம் அல்லவா? எதை பற்றி சிந்திப்பது? பாண்டிய அரசு பீடத்தை பொதுமக்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள் என்பதற்காக போர் தொடுப்பது அநியாயமானது, நாகரீகமற்ற செய்கை என்பதை தாழ்மையுடன் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அமைச்சரே, நீர் அறியாமல் பேசுகின்றீர். இந்த சேர ராஜ்யம் ஒரு குறிப்பிட்ட எல்லை கோட்டுக்குள் அடங்கி கிடக்க வேண்டியதுதானா? பாண்டியனுக்கு அவ்வளவு பரந்த ராஜ்யமா? பாண்டியனுடைய படைபலத்திற்கு முன் நம்முடைய படைபலம் பெரிதல்லவே? அது எனக்கும் தெரியும். தெரிந்துதானே நான். அது மட்டுமல்ல பிரபு, பொதுஜன அன்பால் ஆட்சி பீடத்தை அமைத்துள்ள பாண்டியனை நாம் சுலபமாக வென்றுவிட முடியாது. பொதுமக்கள் அவ்வளவு பேருமே வீரர்களாக மாறி போர்க்களம் புகுந்து விடுவார்கள். அந்த காலம் மாறும் வரை காத்திருந்தாகிவிட்டது அமைச்சர் மதிவாணரே. பிரபு, படைபலம் காரணமாக இப்பொழுது நாம் பாண்டியன் மீது போர் தொடுப்பதாக வைத்துக் கொள்வோம். நம்மை விட படைபலம் உள்ள வேறு மன்னன் நம் மீது போர் தொடுத்தால் என்ன செய்வது? இப்படி பார்த்தால் தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்றளவா ஆகிவிடும். இப்பொழுது கிடைத்துள்ள அரிய சந்தர்ப்பத்தை கை நழுவ விட நாம் அறிவினர்கள் இல்லை அமைச்சரே என்று சொன்னான் சேனாதிபதி. அப்படி சொல்லும். சரி, நமக்கு வெற்றி என்றே வைத்துக் கொள்வோம். சொந்த விருப்பு வெறுப்பை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்களை பலியிடுவது எவ்வளவு அநியாயம்! மதிவாணரே, ராஜாங்க முறை தெரியாமல் பேசுகிறீர். ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனுடன் சச்சரவிடுவது குற்றம். ஆனால் ஒரு அரசன் இன்னொரு அரசன் மீது போர் தொடுப்பது வீரம். மதிவாணர் பயப்படுகிறார் போலும். நீதிக்கு புறம்பாக செல்ல பின் வாங்குபவன் கோழை அல்ல பிரபு, அவனே வீரன். மன்னனுக்கு ஏற்பட்ட மாசை போக்க நினையாத நீரா வீரம் பேசுவது? இப்படிப்பட்ட கோழைகள் ஆட்சி பீடத்தில் பெரும் பதவி வகிப்பதற்கு தகுதியே இல்லை. மாசே ஏற்படவில்லையே. மாசு ஏற்பட்டிருப்பது உங்கள் மனசாட்சியில்தான். பொறாமை என்பது மனித சுபாவம் படைத்த அனைவருக்கும் தோன்றுவது இயற்கை. அறிவாளியாயிருப்பவன் பொறாமைப்படுவது அவசியம்தானா என்பதை சிந்தித்து அதை கைவிட்டு விடுகிறான். மற்றவர்கள் பொறாமை தீயிலே விழுந்து மடிகிறார்கள். மதிவாணரே, அரசே, அநியாயத்தை அநியாயம் என்று சொல்லக்கூட அஞ்ச வேண்டுமா? போதும், நீர் மன்னனின் விருப்பத்திற்கு மாறாக பேசுகிறீர். கடமை அறியாதவர் தாங்கள். மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். உண்மையான உங்களை நேசிக்கும் ஊழியன் நான். அந்த நேசம் காரணமாகத்தான் தங்கள் கோபத்தையும் பொருட்படுத்தாது தங்கள் நன்மையை விரும்புகிறேன். மன்னன் சந்தர்ப்பத்தின் குறுக்கீட்டின் காரணமாக வழி தவறும் போது திருத்த வேண்டியது மந்திரியின் கடமை அல்லவா? போதும் அமைச்சரே, விரைவில் போர் தொடங்குவதென்று முடிவு செய்து விட்டேன். இன்றோடு உமது அமைச்சர் பதவி முடிந்தது. அரசே, துரும்பின் துணை பற்றி கரை சேர முடியாது. வாளை வீசுகிறீர்கள், அது திரும்பி பாயும் போது துடிதுடிக்க போகிறீர்கள். இறைவன் உங்களை காப்பாற்றுவானாக. நான் சென்று வருகிறேன். அவர் போகிறார். சேனாதிபதி, மதிவாணரின் போக்கு விபரீதமாக இருக்கிறது பார்த்தீரா? எப்பொழுதுமே அவர் சிறிது செருக்குடையவர்தான் மன்னா. போர் தொடங்குவதென்ற எனது முடிவை பற்றி உமது கருத்து என்ன? உங்கள் பரந்த லட்சியம் நான் அறியாததா பிரபு? திரை விழுகிறது. காட்சி 9. இடம் தோட்டம். சுந்தரி பாடிக்கொண்டே வருகிறாள். மற்றொரு புறமிருந்து இன்பவள்ளி வருகிறாள். சுந்தரி, என்ன இன்று ஆனந்தம் தாங்க முடியவில்லை போல இருக்கிறதே. ஆமாம், நாம் வந்த காரியத்தில் எதிர்பாராத வெற்றி வெகு சுலபத்தில் கிடைக்கும் போது. வெற்றியா? வெற்றி இல்லையா என்ன? அதுவும் இவ்வளவு எளிதில்? எதை சொல்லுகிறாய் சுந்தரி? சரிதான் போ இன்பவள்ளி,
அடுத்தாற் போல எதற்காக நாம் வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம் என்று கூட நீ கேட்பாய் போல் இருக்கிறதே. ராஜகுமாரி இன்னொரு புறம் இருந்து வருகிறாள். அந்த கேள்வியைத்தான் நான் எவ்வளவோ தடவை கேட்டுவிட்டேன். சரியான பதில்தான் தங்களிடமிருந்து இல்லை. யார்? அரசகுமாரியா? ஏன் ஆச்சரியப்படுகிறாயா? என்னை எதிர்பார்க்கவில்லை போலும். தாங்கள் குறுக்கிட்டதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லவில்லையே. நீ சொல்லித்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவ்வளவு மடமையா என்னிடம் எதிர்பார்க்கிறாய் நீ? உங்கள் புதிர்களுக்கு என்னால் பதில் சொல்ல இயலாது. எப்படி முடியும்? வெள்ளை மனமானால் பயமற்று பேசலாம். சுந்தரி சட்டென்று அங்கிருந்து போகிறாள். சுந்தரி, எங்கு போகிறாய்? ராஜகுமாரி சுந்தரியை அழைக்கிறார். அரசகுமாரி, தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் காரணம் இல்லாமல் என்னை சந்தேகப்படுகிறீர்கள். நீயும் இன்பவள்ளியும் இங்கே இருப்பது இந்த நாட்டின் நன்மைக்கென்று எனக்கு தோன்றவில்லை. அரசகுமாரி என்று பதறினாள் இன்பவள்ளி. இன்பவள்ளி, உன் உருவம் பார்க்க எவ்வளவு களங்கமற்று இருக்கிறது. அதில் மாசற்ற இருதயம் இருந்திருக்கலாகாதா? இன்பவள்ளி அங்கிருந்து போகிறாள். ராஜகுமாரி அவளை பார்த்து கொண்டே நிற்கிறாள். திரை விழுகிறது. காட்சி 10. இடம் அரண்மனை. அமைச்சரும் பாண்டிமாதேவியும். பாண்டிமாதேவி, அபாயம் அரசரை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்பவள்ளி என்று பெயர் பூண்டு துன்ப மூட்டையுடன் தோன்றியிருக்கும் கள்ளி அவள். மன்னனையும் இந்த நாட்டையும் அழித்து விடுவதற்காக பகை அரசனால் ஏவப்பட்ட சூழ்ச்சிக்காரி. அமைச்சரே, நீங்கள் தான் எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும். என் தாயுள்ளம் கொந்தளிக்கிறது, குமுறுகிறது. விளக்கின் ஜோதியை புஷ்பமென்று கருதும் விட்டில் அவன். இந்த சாம்ராஜ்யத்தின் அழிவுக்கு என் குமாரன் காரணம் என்று ஏற்படுமானால் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு என்னால் இருக்கவும் முடியாது, நிம்மதியாக இறக்கவும் முடியாது. தேவி, குளிர் காய்வதற்காக மூட்டப்பட்ட நெருப்பு வீட்டையே எரித்து விட்டது போல் பொழுதுபோக்குக்காக ஏற்படுத்தப்பட்ட கலைக்கூடம் மன்னரின் வீழ்ச்சிக்கு காரணமான பலிபீடமாகவே மாறிவிட்டது. ஆமாம், நெடுஞ்செழியன் எடுப்பார் கைப்பிள்ளையாகி விட்டானே. அதனால்தான் தேவி, நாம் சொல்லும் நீதிகள் அவருக்கு நாராசத்தை போல இருக்கின்றன. இதற்கு மாற்றம்தான் என்ன அமைச்சரே? எப்படியும் அவரை காப்பாற்றியாக வேண்டும். அப்போது யாரோ போவது தெரிகிறது. யார் அங்கே போவது? சேவகா, சென்று பார். பிரபு, நாட்டியக்காரியின் தோழி சுந்தரி போகிறாள். அமைச்சரே, நிர்வாக காரியங்களை கவனித்துவிட்டு மாலையில் வாருங்கள். என் மகனை காப்பாற்ற ஒரு மார்க்கம் கூறுங்கள். ஆகட்டும் தேவி, வணங்குகிறேன். அமைச்சர் கிளம்புகிறார். திரை விழுகிறது. காட்சி 11. இடம் தோட்டம். பாண்டியனும் இன்பவள்ளியும் சந்திரோதயம். அப்போது, இன்பவள்ளி, சந்திரனின் தோற்றம் எப்படி இருக்கிறது பார். கடல் அரசனும் நதிகளாகிய மாதர்களும் கூடி அலைகளுக்கிடையே ஆடும் பொழுது ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து கொண்ட பூச்செண்டு மேலெழுந்தது போல் தோன்றுகிறதல்லவா? அரசே, முத்துக்களை வீசுகின்ற கடலின் முகட்டிலே முளைத்தெழுந்த நிலா இருட்டரசன் மாலையாகிய மங்கையை திருமணம் புரியும் பொழுது வைக்கப்பட்ட பொற்குடத்தை போல் இருக்கிறது. ஆமாம், அருமையான கற்பனை இன்பவள்ளி. ஓஹோ, நாணம் மேலிட்டு விட்டதோ உனக்கு? எங்கே ஓடுகிறாய் இன்பவள்ளி? உன் சாதாரண நடையே நாட்டியத்தின் உன்னத பாவம் போல காட்சியளிக்கிறதே. இதோ இதோ உன்னை பிடித்து விட்டேன், பார்த்தாயா? சிரிப்பு கேட்கிறது. இருவரும் பாடுகின்றனர். இந்த கல்மேடையில் அமர்வோம் பிரபு. மரம், செடி, கொடி எல்லாவற்றுக்கும் பொன்முலாம் பூசும் சந்திரனின் அமுத கிரணங்களின் அழகிய தோற்றம் உள்ளத்திலே இன்ப வாரதியை பெருக்குகிறது. உன் கருங்கூந்தலும் அதனிடையே தோன்றும் முகமும் வான மண்டலத்தில் மேகத்தின் இடையே சந்திரன் இருப்பதை போல இருக்கிறதல்லவா? மேகத்தை மின்னல் கோடுகள் பிளந்தோடுவதைப் போல உன்னுடைய கோதி முடித்த கூந்தலிலே பொன் ஆபரணங்கள் சூட்டி இருப்பது எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது தெரியுமா? இன்பவள்ளி சற்று வருத்தமாக, அரசே, இன்பவள்ளி, ஏன் உன் முகம் வாட்டமடைந்திருக்கிறது? நிரந்தர குதூகலத்துடன் வாழும் பாக்கியம் செய்திருந்தால் அல்லவா என் முகம் எப்பொழுதும் மலர்ந்திருக்கும். இன்பவள்ளி, என்ன பிதற்றுகிறாய்? உன்மத்தம் பிடித்தவள் பிதற்றத்தானே முடியும் அரசே. என்ன சொல்லுகிறாய் இன்பவள்ளி? எனக்கு புரியவில்லை. அரசே, என்னுடைய இந்த வாழ்வு நனவுதானா? இதெல்லாம் என்ன இன்பவள்ளி? ஏன் இப்படி பேசுகிறாய்? தங்கள் மனதை யாரும் கலைக்க நினைத்தால் யாரால் கலைக்க முடியும்? சொல். தங்கள் தாய்,
தங்கை, அமைச்சர் இப்படி. பாண்டியன் சிரித்துவிட்டு, இதற்குத்தான் பெண்களை பேதை என்கிறார்கள். காரணம் சிறிதுமின்றி மலர் போன்ற உன் உள்ளத்தை எவ்வளவு வதைத்துக் கொண்டாய்ப்பார். சுவாமி, இதை நான் நம்பலாமா? இன்னுமா அவநம்பிக்கை உனக்கு? ஒருவேளை நான் கொடியவளாக இருந்தால்? இன்பவள்ளி, என் சுகத்தையே திருடி உன் வாழ்க்கையுடன் பிணைத்துக் கொண்டாயே, இதை விடவா கொடுமை இழைக்க முடியும் உன்னால்? பாண்டிய மன்னன் சிரிக்கிறான். அப்போது சுந்தரி அங்கே வருகிறாள். இன்பவள்ளி, அரசரை பார்த்துவிட்டு, ஆ, அரசரா? தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் அரசே. சுந்தரி, சுந்தரி, இங்கே வா. எங்கே போகிறாய்? என்ன விசேஷம்? ஒன்றுமில்லை அரசே. இன்பவள்ளியை கண்டு. ஐயோ, இன்பவள்ளியின் முகம் ஏன் இப்படி வாடி இருக்கிறது? ஆமாம், அவள் முகம் வாடித்தான் இருக்கிறாள். அர்த்தமற்று உளரும் அவளை நீயே என்னவென்று கேள். ஓ, அதனால் அவள் மனம் பதைக்கிறாளோ? எதனால்? பாவம், எத்தனை நாட்களுக்குத்தான் மனதிற்குள்ளேயே அடக்கி. இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. அரசே, நீங்கள் இருவரும் உடலால் இருவர். ஆமாம், ஆனால் அவளை என் உயிரினும் பெரிதாக மதிக்கிறேன். உங்களுடைய இன்ப துன்பங்கள் அவளையும் சேர்ந்தவைதானே? சந்தேகம் இல்லாமல். அதனால்தான் பிரபு, உங்கள் உள்ளம் வருந்தும் என்றாலும் காதல் கேட்டதை தங்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்று அவள் விரும்பி இருக்கலாம். என்ன அது? புரியும்படி சொல்லேன். பிரபு, தங்கள் தாய் பாண்டிமா தேவியை பற்றி அவதூறாக சொல்வதாக தயவு செய்து தாங்கள் கோபப்பட வேண்டாம். என் தாயா? விஷயம் என்னவென்று சொல். தன் காதலரின் தாயை பற்றி யாரும் ஏதாவது பேசினால் எந்த பெண்ணின் நெஞ்சுதான் துடிக்காது? சுந்தரி, என்ன சொல்லுகிறாய்? தங்கள் தாயாரும் அமைச்சரும் அரசாங்க விஷயமாக சந்தித்து பேசலாம். ஆனால் இல்லை இல்லை, நீ சொல்வது பொய். நானும் இன்பவள்ளியும் பொய் என்றுதான் எண்ணுகிறோம். ஆனால் ஆனால் என்ன? அரசே, அவர்களுடைய சந்திப்பை பற்றி ஊரார் பலவிதமாக பேசிக் கொள்கின்றனர். வம்பு பேச்சு வளர்ந்து வருத்தத்தை கொடுக்கும் நிலை வரை விடாமல் முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவது நல்லதல்லவா? சரி, அதற்கென்ன? இல்லாமல் பிறவாது, அல்லாமல் குறையாது. பாண்டிய மன்னனின் தாய் ஒரு. போதும், நிறுத்து, நான் வருகிறேன். பாண்டிய மன்னன் அங்கிருந்து புறப்படுகிறான். திரை விழுகிறது. இந்த சரித்திர நாடகம் அடுத்த பகுதியில் முடியும்.